அது ஒரு கம்பெனியில் ஓகே CO2 லெவல் வந்து ஒர்க் ஸ்டேஷனில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 1000 ppm லெவலில் தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. ஸோ 1000 இல்லை, அது வந்து 1200 இருக்கலாம், இல்லை 1300 இருக்கலாம், இல்லை 1400 இருக்கலாம். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆம்பியன்ட் CO2, ஓகே, CO2 லெவல் இன் தி அட்மாஸ்பியர், ஆம்பியன்ட், ஓகேவா, அந்த லெவல் ப்ளஸ் 500, அது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு த்ரெஷோல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆம்பியன்ட்டில் ஒரு 500 CO2 லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஆம்பியன்ட்டில் 500 ப்ளஸ் நான் சொல்கிறது ஆம்பியன்ட் ப்ளஸ் 500 சொல்கிறேன். ஸோ ஆம்பியன்ட்டே 500 இருக்குது ப்ளஸ் 500, ஸோ ரெண்டும் சேர்த்திங்கன்னா 1000 தான் என்னோடய த்ரெஷோல்டு லிமிட், ஓகேவா. அதுக்குள்ளே நான் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. ஆம்பியன்ட்டில் 800 ppm CO2 இருக்குது, ப்ளஸ் 500 எடுத்திங்கன்னா 800 + 500 எடுத்திங்கன்னா 1300 ppm. ஸோ 1300 ppm அப்படின்றது எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு த்ரெஷோல்டு லிமிட். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆம்பியன்ட்டை பொறுத்து எனக்கு இது லிமிட் கிடையாது. ஆம்பியன்ட்டை பொறுத்து என்னுடைய CO2 லெவல் வந்து கம்மியும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அதாவது த்ரெஷோல்டு லெவல் வந்து கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இது எந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அது கம்பெனியோட ஓன் ஸ்டாண்டர்ட் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ISHRAE கிளாஸ் B. ஸோ அதாவது ASHRAE தெரியும். ஸோ ASHRAE அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேட்டிங் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ISHRAE அப்படின்னா இந்தியன், ஓகேவா. ஸோ இந்தியாவுக்குள்ளே ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட். ஸோ கிளாஸ் பியை ரெஃபர் பண்ணி இந்த CO2 லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது கிளாஸ் B, ISHRAE கிளாஸ் B என்ன சொல்லுது அப்படின்னா, ஆம்பியன்ட் CO2 லெவல் ப்ளஸ் 500. ஸோ தட் இஸ் த த்ரெஷோல்டு லிமிட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷனில் நீங்கள் CO2 லெவல் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க, அது எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறீங்க. மேபி சம் கேசஸில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், சம் இதில் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க் தான். உங்களுடைய நாலேஜும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்அப் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. இது வந்து நிறைய இடத்துல நீங்கள் இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ எந்த லெவல் CO2 லெவல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, அது என்ன ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் சொல்ல போகிறீங்க, இல்லைனா அது வந்து கம்பெனியின் ஓன் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல போகிறீங்க. பட் ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட். ISHRAE கிளாஸ் B படி இந்த CO2 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் ப்ளஸ் 500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆம்பியன்ட் ப்ளஸ் 500 கம்மியாக இருக்கணும், லெஸ் தென் ஆம்பியன்ட் ப்ளஸ் 500 ppm கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் அது வந்து ஒரு குட் என்வரான்மெண்ட்டுக்கான ஒரு CO2 லெவல் அப்படின்றத வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக டெக்னிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.